பதினெட்டாம் பெருக்கு. இக்கரையில் படிக்கட்டுகளே தெரியவில்லை. அக்கரையில் நாணல்களின் வளைந்த நுனிகளெல்லாம் ஆற்று நீரில் விழுந்து விழுந்து எழுந்து கொண்டிருந்தன. கரை புரண்டு போகும் பெருக்கில் நொங்கும் நுரையும் சீமை பிரியா இலைகளும் காய்ந்த மலர் மாலைகளும் மிதந்து சென்றன. காவிரியின் 18ஆம் பெருக்கு. தமிழ் மக்கள் கவியுள்ளம் படைத்தவர்கள் என்பதில் சந்தேகமில்லை. இல்லாவிட்டால் காவிரியை சூழ்கொண்ட பெண்ணுக்கு யாருக்கு சொல்லத் தெரியும்? காவிரி பெருக்கு மோட்டிலும் உடைசலிலும் படுகையிலும் பண்ணையிலும் பாய்ந்து மண்ணை கனகமாக்கி மகிழ்ச்சி விளைவிக்கவில்லையா? ஆற்றுப்பெருக்கின் அசைவு சூழ்கொண்ட பெண்ணைப் போல் இல்லையா? தெருக்கோடி வீட்டு மாடியிலிருந்து வடக்கே பார்த்தால் இந்த ஆனந்தமயமான காட்சி தென்படும். கிழக்கே பார்த்தால் ஆற்றங்கரைக்கு வந்து சேரும் ரஸ்தா பாம்பின் நாக்கைப் போல நீண்டு தென்புறத்திலே மறைவது தெரியும். ஆற்றுப்பெருக்கைப் போலவே இத்தெரு எப்பொழுதும் நிறைந்திருக்கும். விசேஷ நாளென்றால் சாயம் கூட்டத்தை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அன்று 18ஆம் பெருக்கு. தெருவில் ஒரே கூட்டம். காதோலை கருகமணி விற்பவர்களும் போவோர் வருவோர் முகத்தில் பூ வேண்டுமா என்று இடிக்கும் பெண்களும் கரிகாய் கடைக்கு போவோரும் வருவோரும் தெருவில் நிறைந்திருந்தனர். தனிமை என்பதை எல்லாரும் பிரமாதப்படுத்துகிறார்கள். ஆனால் தனிமையை ரசிக்க எல்லோராலும் முடியாது. தனிமையில் வசிக்க ஒரு சிலரால் கூட முடியாது. சொல்லப்போனால் சாதாரண மனிதனுக்கு தனிமை அபாயகரமானது. உடல் உள்ளம் எல்லாவற்றிற்கும். கடிவாளமும் வண்டியோட்டியும் இல்லாத குதிரை டக்காடை இழுத்து போவதென்றால் எப்படி இருக்கும்? 4 பேர் நடுவில் இருந்தால்தான் சாதாரண மனிதன் நேரும் கூறுமாக இருப்பான். தனிமையில் மனது சலிப்பதை கவனித்திருக்கிறீர்களா? ஒரு நொடி பச்சை குதிரை தாண்டி அண்ட சராசரங்களுக்கு அப்பால் போய் நிற்கும். மறுநொடியில் பாய்ச்சிய நங்கூரம் போல் மணக்கடலின் அடிமட்டத்தில் போய் நிலை கொள்ளும். ஒரு தரம் தன்னலமற்ற தூய வெடியில் நடைபோட்டு பழகும். மறுதரம் விலங்கின போக்கிலே வாயை கொண்டை மீது போட்டு 4 கால் வாய்ச்சலில் போகும். காளை போல் கட்டற்று ஓடும். பிராணசக்தி நிலை கொள்ளாது. பாதரசம் போல் சிதறி தொல்லை கொடுக்கும். தனிமையை கையாள தெரிந்தவன் யோகி, ஞானி. அவன் யோகியும் அல்ல, ஞானியும் அல்ல. ரொம்ப சாதாரண மனிதன். வேதாந்திகள் சொல்வது போல் அஞ்ஞான ஜந்து. ஆண்களுக்குள்ள அவ்வளவு குற்றம் குறைகளும் நிறைந்தவன். 18ஆம் பெருக்கன்று அவனுக்கு விடுமுறை. வீட்டில் யாருமே இல்லை. அவன் மனைவி தாயார் வீட்டுக்கு போய் 2-3 மாதம் ஆகியிருந்தது. காலையில் கிளப்பில் காஃபி சாப்பிட்டு விட்டு தெருத்திண்ணையில் வந்து உட்கார்ந்தான். நேரம் வெண்ணாந்தையைப் போல நகர்ந்தது. கடகடவென்று ஓரிரு பையன்கள் சப்பரத்தை இழுத்துச் செல்லும் ஓசை அவனுக்கு வேதனை தந்தது. அங்கிருந்து கிளம்பி வாசல் கதவை தாளிட்டு கொண்டு மாடிக்கு போய் உலாவினான். ஒருபுறம் காவிரி பெருக்கு, பெருக்கோடு அவன் மனமும் சென்றது. கடைசியில் கடலில் போய் கலந்தாக வேண்டும். ஏனோ? ஒன்று மற்றொன்றில் கலப்பதுதான் விதியா? அல்லது இதுதான் இன்பத்தின் ரகசியமா? இருக்கலாம். காவிரி கடலை மணக்கப் போகிறாள். அதனால்தான் அவ்வளவு ஒய்யாரமாக நுரைமலர்களையும் கரையோர நாணல்களும் மரங்களும் தரும் வண்ண மலர்களையும் தாங்கிச் செல்கிறாள். ஆனால் கடலில் கலக்கும் நாள் என்றோ என்று நினைத்தான். மற்றொரு புறம் ஜனப்பெருக்கு. ஆறு கடலோடு கலக்க தன்னையும் அறியாமல் விரைந்தோடுகிறது. ஜனப்பெருக்கு கண்கண்ட தேவியான காவிரியை வணங்கி வந்தனம் செலுத்த அறிந்தே ஓடுகிறது. ஆனால் அவனிடம் மட்டும் ஜனப்பெருக்கை பற்றி வேறு ஏதேதோ சிந்தனைகள் எழுந்து கொண்டிருந்தன. வேண்டுமானால் கூட்டத்தில் கலந்து கொண்டு நசுக்கப்படலாமே ஒழிய கூட்டத்தை ரசிக்க முடியுமா? ஒன்றையுமே கண்குளிர பார்க்க முடிவதில்லை. சமுத்திரம் போன்ற கூட்டத்தில் தனி முகங்களே கவனத்தை வசீகரிப்பதில்லை. வெகு அழகிகள் கூட கூட்டத்தில் தனிச்சிறப்பை இழந்து சாம்பலில் கிடக்கும் நெருப்பு போல் மங்கிவிடுகிறார்கள். ஆம், தனிமை செத்து அகண்டம் தோன்றுமிடமல்லவா ஒரு கூட்டம். மனைவி இருந்தால் இந்த மந்தையிலே அவளும் ஒன்றாயிருப்பாள். இப்படி காவிரி பெருக்கும் ஜனப்பெருக்கமுமாக சேர்ந்து அவனை தாக்கவே ஏக்கமும் தனிமையும் உள்ளத்தில் ஆடின. சோர்வு மிகுந்து செயலற்று சவுக்கத்தை விரித்து படுத்து கொண்டான்.
நீலநிற ஆகாயத்தில் வழிதவறிய கொக்கை போல் தனிமையாய் ஒரு மேகம் சென்று கொண்டிருந்தது. அட, உனக்கும் இந்த கதிதானா? உருக்களித்து படுத்து கொண்டான். கண்ணுக்கெதிரே சுவர். சுவரில் பல இடங்களில் சுண்ணாம்பு சரிவர அடிக்கப்படாத காரணத்தால் விசித்திரமான மிருகங்கள் போலும் மரங்கள் போலும் அவை தென்பட்டன. சிறிது நேரம் இப்படியே அதில் நெஞ்சு ஈடுபட கழிந்தது. ஒரு அணில் திடுதிடுவென அங்கிருந்து ஓடி வந்து சுவரோரமாய் பதுங்கி நின்றது. அதன் கண்களில் திருட்டுத்தனமும் இன்ப வெறியும் கலந்திருந்தன. அதே சமயத்தில் ஓட்டின் மேலிருந்த ஒரு அணில் கத்திக் கொண்டிருந்தது. அதனுடைய குரலில் ஏதோ பறிகொடுத்த உணர்ச்சி தழும்பியது. எழுந்திருந்து கூரையை பார்த்தான். ஒரு அணில் வாலை உயர்த்தி திசைக்கொரு முறை திரும்பி திரும்பி உட்கார்ந்து கத்திக் கொண்டிருந்தது. திடீரென்று கத்துவதை நிறுத்திவிட்டு மின்னல் போல பாய்ந்து சுவரண்டை வந்தது. பதுங்கியிருந்த அணிலை கண்டதும் விரட்டிற்று. பிறகு அது ஓட இது ஓட முடிவில் ஒன்றை மற்றொன்று முன்னங்கைகளால் பற்றி கொண்டது. காதலின் லீலை. திருட்டு கண்கள் இன்பத்தில் மூடின. ஒரு இமைப்பொழுது அதற்குள் சுவரின் அடிப்புறத்து சாரத்துளை வழியாக வேறு அணில் ஒன்று மெல்ல வந்து எட்டி பார்த்தது. காதல் நாடகம் கண்ணில் பட்டதுதான் தாமதம். ஒரே மின்வெட்டு. ஆண் அணில் மீது இது விழுந்து ஒரு நொடி இரண்டுமாய் கட்டி புரண்டன. பெண்ணனில் ஒதுப்புறமாய் நின்று வெற்றி யாருக்கு என்று கேட்பது போல் முன்காலை தூக்கி நின்றது. அடுத்த நொடிக்குள் புதிதாய் வந்த அணில் ஓடிவிட்டது. ஆனால் அங்கிருந்த ஆண் அணிலின் உடலினின்று 5-6 சொட்டு ரத்தம் தரையில் விழுந்தது. இருந்தாலும் ஆண் அணில் இதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை. பெண்ணணிலிடம் வெகு சொகுசாய் நகர்ந்து சென்றது. அவருடைய விருத்திகள் எங்கோ சென்று திளைக்கத் தொடங்கின. அம்மா, அம்மா என்று தெருக்கதவை தட்டும் சத்தம் வந்து மோதிற்று. மாடி கைப்பிடிச்சு வரண்டை வந்து நின்று யாரங்கே என்றான். நான் தான். யவ்வனத்தின் தேன் ததும்பும் குரல். நான் தான் என்றால்? வாசலை விட்டிறங்கி மாடியை பார்த்து கொண்டு ஒருத்தி நின்றாள். அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. கீழே இறங்கி வந்து கதவை திறந்தான். ஓர் இளம் பெண், மாநிறம், அராபி குதிரை போன்ற மேனியும் மினுக்கும் வளர்ச்சியும், பார்வைக்கு ராணி போன்ற அழகும் கம்பீரமும் பெற்றிருந்தும் அவளுடைய ஆடை ஏழ்மையை பறையடித்தது. அவளை ஊன்றி பார்த்தான். எப்பொழுதோ பார்த்த முகம், ஆனால் எங்கே என்று மட்டும் விளங்கவில்லை. நீ யார்? தெரியவில்லையா? போன வருடம் மார்கழி மாதம் இங்கே பரங்கிப்பூ போடவில்லை? அம்மா எங்கே? அவனுக்கு ஞாபகம் வந்து விட்டது. அப்பொழுது சிறியவளாயிருந்தாள். இப்பொழுது நல்ல யவ்வனம். முற்றிலும் மாறிப்போய்விட்டாள். பின்னொரு தரம் அவளை பார்த்தான். ஆம், அவளே. யவ்வனத்தின் லாகிரிப்பெருக்கு அவன் உள்ளத்தில் வேரை அறுத்துச் சென்றது. அம்மா இல்லையா? என்ன குழப்பம் இருந்தாலும் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டாமா? இல்லை, ஊருக்கு போயிருக்கிறாள். ஏன்? முழுகவில்லை. ஆமா, நீ எங்கே வந்தாய்? சும்மா தான். சும்மா இருக்குமா? இல்லை, 18ஆம் பெருக்கு அம்மாவிடம் அரிசி வாங்கலாம் என்று வந்தேன். ஆனால் அம்மா இல்லையா? இல்லாத போனால் என்ன மோசமாம்? இந்த வார்த்தைகளை கேட்டு அவள் நெகிழ்ச்சியடைந்து போனாள். தலையெடுத்து அவன் முகத்தை பார்த்தாள். அவனும் பார்த்தான். ஒரு கண்ணிமை பொழுது திகைப்பற்ற மௌனம். பின்னர் அவன் வீட்டிற்குள் சென்று ஒருபடி அரிசியும் 4 காசும் கொண்டு வந்து கொடுத்தான். அதை முந்தானியில் வாங்கி கொண்டு ஒரு வினாடி பேச்சில்லாமல் தரையை நோக்கி நின்றாள். அவள் கூடத்து சுவரை பொருளில்லாமல் வெறித்து பார்த்தாள். ஒரு பெரிய 8 பூச்சி அசையாமல் நின்று கொண்டிருந்தது. கொஞ்ச தூரத்திற்கு அப்பால் இதையே பார்த்து கொண்டு வேறொரு சின்ன 8 பூச்சி நின்று கொண்டிருந்தது. நான் வரட்டுமா என்றாள். பேச்சு அவன் காதில் சரியாகத்தான் விழவில்லையோ, அல்லது பதில் அவனையும் அறியாமல் வந்துவிட்டதோ என்னவோ. எப்பொழுது என்று விட்டான். 5 நாழிகைக்கு என்று சொல்லி வீட்டை விட்டு வெளியே வந்து கூட்டத்தோடு கூட்டமாகிவிட்டாள். அவள் போன அடியோடு இவனுக்கு ஒரு பயங்கரமான வியப்பு ஏற்பட்டது. இச்சையின் காட்டில் அலையும் வேங்கையை கண்டான். சேற்றில் புதைந்து இன்புறும் மீனை கண்டான். தூய் என்று இச்சம்பவத்தையே ஒதுக்கி நேராகி விடுவேன் என்று திடசங்கற்பம் செய்து கொண்டு திண்ணையில் உட்கார்ந்தான். பெண்கள் குளித்துவிட்டு கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய ஈரத்துணி உடம்பில் ஒட்டிக்கொண்டு நடக்கும் பொழுது ஒருவித ஓசையை உண்டாக்கிற்று. மருதாணியிட்ட அவர்களுடைய கைகளும் கால்களும் பளிச்சென்று தென்பட்டன.
மலர்முகத்தில் மஞ்சளும் கழுத்தில் சந்தனமும் பூசியிருந்தது. மைனாக்குருவிகள் போல கலகலவென்று பயமற்ற குரலில் பேசி சிரித்துச் சென்றனர். இக்காட்சிகளெல்லாம் அவன் அறிவு வெகு கவனத்துடன் படம் பிடித்துக் கொண்டிருந்தது. அவளை பற்றிய எண்ணமே வரப்படாதென்ற கவலையில். ஆனால் அக்காட்சிகள் யாதொரு இன்பத்தையும் தரவில்லை. பெரிய தோப்பிடை தென்றல் போய் ஒடுங்குவதைப் போல கிளர்ச்சியற்று மாய்ந்தன. புஷ்பத் தோட்டத்தை விட்டு பூக்கடைக்கு போகும் ரோஜாவை மொய்த்துச் செல்லும் தேனியைப் போல ஒருமுகப்பட்ட அவன் நெஞ்சு அவளையே பற்றி நின்றது. அவன் அறிவு எவ்வளவு ஏற்க மறுத்த போதிலும் கூட அவளுடைய ஞாபகத்தில் ஒரு இன்பம் இருக்கத்தான் செய்தது. நடுப்பகல் வரையில் இந்த இன்பக் கிளர்ச்சி ஓயவில்லை. துன்பத்தை விட இதை போன்ற இன்ப வேதனைகளை தாங்க முடியாது. அதிலும் அவன் அறிவு வேறு குறுக்கிட்டு ஆட்சேபித்து நிலைமையை மோசமாக்கிக் கொண்டே வந்தது. நல்ல வேளையாக நடுப்பகலுக்கு அப்புறம் மனதிற்கு கொஞ்சம் ஓய்வு கிடைத்தது. சீட்டு கச்சேரியின் புண்ணியத்தால் அவன் சீட்டாட்டத்தில் தலைதெரியாமல் ஈடுபட்டான். இருந்தாலும் அவன் ஆட்டம் சரியாகவே இல்லை. காணா துருப்பாட்டத்தில் 500 தடவைக்கு மேற்பட்ட முக்கியமான சமயங்களில் துருப்பை கேட்க மறந்து போகவே அவனுடைய ஆட்டம் நண்பர்களுக்கு வியப்பை தந்தது. மாலையாகிவிட்டது. குளத்தினின்று குளித்து எழும் அழகியை போன்ற ஓர் உருவம் அவன் உள்ளத்தில் எழுந்தது. சீட்டாட்டத்தில் நினைவு கொள்ளவில்லை. அவள் வருவாளா என்ற கவலை குடைந்தது. சீட்டாட்டத்தை கலைத்துவிட்டு காவிரிக்கு சென்றான். இரவு கூடியிருந்தது. துறையெங்கும் சாதமும் இலைகளும் இறைந்து கிடந்தன. இருளில் கத்தியின் மின்னல் போல ஆற்றின் நீர் பாய்ந்து கொண்டிருந்தது. இருபுறத்து கரையோரத்திலும் மரங்களிடையே மின்மினிகள் மூழ்கி எழுந்தன. நட்சத்திரங்கள் பதித்த வானம் முஸ்லிம் ராணியின் ஜருகை உடையைப் போல மின்னிற்று. ஆம், காவிரி கூட காதலை தேடித்தான் இருளில் செல்கிறாள். கடலை போய் அடைவாளா அல்லது வழியிலேயே சோர்ந்து போவாளா? இப்படியே ஒரு அடுக்கு எண்ணங்கள் தோன்றி இன்பக் கிளர்ச்சியை உண்டு பண்ணவே இயற்கையின் தூண்டுதலுக்கு உட்படுவதில் பிசையில்லை என்று தீர்மானித்தபின் அங்கிருந்து கிளம்பி சாப்பாடு முதலியவைகளை முடித்துக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தான். வாசற்கதவை தாளிட்டு கொண்டு முற்றத்தின் ஓரத்தில் மெத்தையை விரித்து படுத்தான். இன்பக் கனவுகள் குவிந்தன. 2 நிமிடத்திற்கு மேலாயிற்று. டக்கென்று வாசலில் சப்தம் கேட்டது. அவள் வந்துவிட்டார் போலிருக்கிறதே என்ற குதூகலத்துடன் கதவை திறந்து பார்த்தான். யாரும் இல்லை. அவன் ஆவலே ஒலியுருவாகி அவனை ஏமாற்றிவிட்டது. திரும்ப தாளிட்டு கொண்டு வந்து படுத்தான். மறுபடி தெளிவான சத்தம் எழுந்தது. ரேழிக்கு வந்தபொழுது விஷயம் விளங்கிவிட்டது. கதவின் தாள் சரியாக பதியாமல் இருந்தது. இப்பால் பதிந்தபொழுது பிறந்த ஓசை அது இருந்தாலும் கதவை திறந்து பார்க்காமல் இருக்க முடியவில்லை. ஓர் ஆசை எவ்வளவு பித்தாக்கிவிட்டது! காட்டாற்று வெள்ளம் போல் எப்படி என்னை புரட்டி சேற்றிலும் முள்ளிலும் இழுத்து போய்விட்டது. நான் விலங்கா? இனி செய்வதென்ன? அவள் அரைமணியில் வந்துவிடக்கூடும். தனியே அவளை சந்திக்கும் நிலைமை ஏற்பட்டு விட்டால் பிறகு என்னவாகுமோ யார் கண்டது என்று யோசித்து கொண்டே வீட்டை பூட்டிவிட்டு வெளியே கிளம்பினான். முதலடி எடுத்து வைத்த நிமிடத்தில் ஒரு பெண்குரல் ஐயா என்றது. அந்த வார்த்தையை கேட்டு நடுங்கிப் போனான். நேர்நெறியை கடைப்பிடிப்பதென்றால் அதற்கு கூட விதி இடம் தராது போலிருக்கிறதே. வந்தது வரட்டும், இங்கேயே இருந்து இன்பத்தை நுகர்ந்தே தீர்த்து விடுகிறேன் என்று எண்ணமிட்டு கொண்டு குரல் வந்த திசையை நோக்கினான். அங்கே 3வது வீட்டில் அந்த குரல். தன்னை அழைக்கவில்லை. அடச்சே, இவ்வளவா மனது பயந்து கிடக்கிறது என்று முணுமுணுத்து கொண்டே ரயிலடியை நோக்கி புறப்பட்டான். ரஸ்தாவின் மரங்களின் நிழல் அசையும் பொழுதும் 10-12 அடிக்கொரு தரமும் அவள் பின்னால் திடீரென்று முளைத்து விட்டது போன்ற பிரமை உண்டாகும். பிரமை என்று தெரிந்தாலும் திரும்பி பார்க்காமல் இருக்க முடிவதில்லை. இப்படியே ஐயனார் கோயில் அண்டை வந்தான். அங்கு ஐயனார் வாகனங்கள் கல்யாணையும் மண்குதிரையும் இரவில் ரோந்து சுற்றுவதற்கு தயாராக எப்பொழுதுமே நின்று கொண்டிருந்தன. வழக்கமாக கோவிலுக்கும் இந்த கல்யாணை முதலியவைகளுக்கும் இடையேதான் அவன் செல்வது வழக்கம். அன்று யானை குதிரையின் பின்பக்கமாகச் சென்றான். ஏனென்றால் பின்புறமாக யானை குதிரைகளின் நிழல் நீண்டு தெருவை ஓரளவு இருட்டாக்கி இருந்தது. இருளில் செல்வதிலும் தெரிந்தவர்களை பார்க்காதது போல் செல்வதிலும் அவனுக்கு ஏனோ நாட்டம் சென்றது. அதன் பயனாக அவனுக்கு கொஞ்சம் வேதனை குறையத்தான் செய்தது. அந்த இருளின் பகுதியில் போய்கொண்டிருந்த பொழுது சாமி என்ற ஒரு தேன் குரல். அவள் குரல். அவன் கலங்கிப் போனான். உடலெல்லாம் ஒரு தரம் சிலிர்த்தது.
மார்கழி மாதத்து நிலவின் புகைப்படலத்தில் காற்றில் அசையும் சவுக்குத் தோப்பினின்று எழும் ஓசை விவரிக்க முடியாத கிளர்ச்சியை உண்டாக்குகிறதல்லவா? அவ்வளவு கிளர்ச்சி அவனுக்கு உண்டாயிற்று. திடீரென்று ரயிலடிக்கு போகும் யோசனையை கைவிட்டு வீடு திரும்பினான். 4 கால் பாய்ச்சலில் போகும் விருத்தியை தடுத்து பெறப்படும் வெற்றியின் தொல்லையை விட தடுக்காமல் கிடைக்கும் இன்பமே மேலல்லவா என்ற தத்துவப்போர் ஒன்று அவன் உள்ளத்திலே ஒலித்து நின்றது. அவன் வீட்டுக் கதவை திறக்காமல் சிந்தனையில் ஆழ்ந்து வெறும் வெளியை நோக்கி நடந்தான். அதற்குள் அவள் வந்துவிட்டாள். ஆனால் காலையில் தென்பட்ட அராபி குதிரை போன்ற தோற்றத்தை காணோம். ஒடுங்கி பயந்து இருளுடன் இருளாக முயலும் ஒரு நிழல் போல தென்பட்டாள். அவள் பதுங்கிய மாதிரி அவன் உள்ளத்தை பிளந்தது. பழைய விருத்திகள் இருந்த இடம் தெரியவில்லை. மறுநொடிக்குள் வீட்டிற்குள் போய் வந்து ₹1 அவள் கையில் கொடுத்து விட்டான். அவள் திகைப்பு சொல்லும் தரமல்ல. அவன் மட்டும் திரும்பி பாராமல் கதவை தாழிட்டு கொண்டு மேல் மாடிக்கு போய்விட்டான். அவள் மௌனமாக திரும்பினாள். அவளுக்கு பின்னால் நீண்டு விழுந்த அவளுடைய நிழல் தெருவில் அசைந்து கொண்டிருந்தது. கண்ணுக்கு மறையும் மட்டும் அவள் உருவத்தையும் நிழலையும் மாடியிலிருந்து பார்த்து நின்றான். பிறகு குறுக்கும் நெடுக்குமாக உலாவ ஆரம்பித்தான். காவிரி மட்டும் யாதொரு சிந்தனையுமின்றி நுரைமலர் குலுங்க காதலை தேடி கடல் நோக்கி சென்று கொண்டிருந்தது.